புதுவையில் நீண்ட இழப்பிற்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதி. கூட்டணிகள் புதிய கட்சியாக லட்சிய ஜனநாயக கட்சி. தட்டாஞ்சாவடி மங்கலம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியை என்ஆர் காங்கிரஸ் கோட்டையாக மாற்றி காட்டுவோம். என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து உறுதி. நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுகவில் இரட்டை வேட்புமனு கட்சி நிர்வாகிகள் குழப்பம். புதுச்சேரியில் நீண்ட இழுபறிக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதி செய்யப்பட்டுள்ளது. கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு 14 இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. மேலும் கூட்டணிகள் புதிய கட்சியாக லட்சிய ஜனநாயக கட்சி இடம்பெற்றுள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியை இறுதி செய்வதில் தொடர்ந்து இழுபறி நிலவி வந்தது. கூட்டணிகள் புதிய கட்சியான லட்சிய ஜனநாயக கட்சியை இணைக்க முதலமைச்சர் ரங்கசாமி எதிர்ப்பு, மாநில அந்தஸ்து உள்ளிட்ட கோரிக்கைகளை முதலமைச்சர் முன்வைத்ததால் கூட்டணியை இறுதி செய்வதில் இழுபறியான கை ஏற்பட்டது. தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சியை கூட்டணிக்குள் கொண்டு வந்த முதலமைச்சரை சமாதானம் செய்து கூட்டணியை உறுதி செய்வதில் பாஜக தேர்தல் பொறுப்பாளரான மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் புதுச்சேரி பாஜகவினர் தொடர் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள தனியார் ஹோட்டலில் முதலமைச்சர் ரங்கசாமியை பாஜக தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் பாஜக நிர்வாகிகள் சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டனர். இந்த ஆலோசனையில் தொகுதி பங்கீடு, லட்சிய ஜனநாயக கட்சியை கூட்டணிக்குள் இணைப்பது உள்ளிட்டவைகள் குறித்து பேசப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, கடந்த தேர்தல் போன்று வரும் தேர்தலையும் தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்கொள்ளும் என்றும், கூட்டணிக்குள் புதிய கட்சி வந்துள்ளதாகவும், கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து விரைவில் தெரிவிக்கப்படும் என்றார். அதனைத் தொடர்ந்து பேசிய மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும், 30 தொகுதிகளில் 16 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடுகிறது என்றும், மீதமுள்ள 14 தொகுதிகளில் பாஜக, அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி ஆகியவை இணைந்து போட்டியிடுவதாக தெரிவித்தார். எந்த தொகுதிக்குள் என்பது விரைவில் தெரிவிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே பாஜக 10 இடங்களிலும், அதிமுக 2 இடங்களிலும், லட்சிய ஜனநாயக கட்சி 2 இடங்களிலும் போட்டியிட உள்ளதாகவும், முத்தியால்பேட்டை, லாஸ்பேட்டை தொகுதிகள் என்ஆர் காங்கிரசும், மாஹே மற்றும் ராஜ்பவன் தொகுதிகளில் பாஜக போட்டியிடும் என தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய இருந்து கொண்டே என்டிஏ கவர்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிற அவங்க அறிக்கை சொல்லணும். அதே மாதிரி இந்த தேர்தலும் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கின்றோம். நம்முடைய மாண்பு மத்திய அமைச்சர் அவர்கள் மற்றும் நம்முடைய மாண்பு மத்திய உள்துறை அமைச்சர்கள் புதுச்சேரிக்கு வருகிறது. புதுச்சேரியுடைய வளர்ச்சி அக்கறை கொண்டு புதுச்சேரியுடைய மக்களுக்காக புதுச்சேரி வளர்ச்சிக்காக பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். பாரத பிரதமர் வருகிறது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி மங்கலம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி வேட்புமனு தாக்கல் செய்ய தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டு கதிர்காமம் பகுதியில் உள்ள முருகன் கோவில் சுவாமி தரிசனம் செய்தார். பிறகு அங்கிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி ஆதிதிராவிடர் நலத்துறையில் உள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து சாரம் பழைய கலெக்டர் அலுவலகத்தில் மங்கலம் தொகுதியில் போட்டியிட தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் முதலமைச்சராக ரங்கசாமி தனது 2வது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த முறையை போன்றே இந்த முறையும் 2 தொகுதிகளில் போட்டியிட முதலமைச்சர் ரங்கசாமி முடிவு செய்துள்ளார். அதில் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தட்டாஞ்சாவடி தொகுதியிலும் மற்றொரு தொகுதியாக மங்கலம் தொகுதியிலும் போட்டியிட வேட்புமனுவை தாக்கல் செய்தார். லாசிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியை என்ஆர் காங்கிரஸ் கோட்டையாக மாற்றி காட்டுவேன் என்று லாசிப்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி லாசிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்பாளராக முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து அறிவிக்கப்பட்டார். இதனை அடுத்து அவர் இன்று தனது ஆதரவாளர்களுடன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக அவர் லாசிப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்திச்செட்டிப்பேட்டையில் உள்ள சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அவர் கலந்து கொண்டார். அங்கிருந்து லாசிப்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் மற்றும்
என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஊர்வலமாக வந்து உழவர்கரை நகராட்சியில் தேர்தல் அதிகாரியிடம் இன்று தனது வேட்புமனுவை என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளரும் முன்னாள் சபாநாயகருமான VP சிவக்கொழுந்து வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து முதலமைச்சர் ரங்கசாமி ஆசையோடு இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளேன் என்றும் மீண்டும் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நல்லாட்சி அமைய பாடுபடுவோம் என்றார். மேலும் லாஸ்பேட்டையில் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு சிறப்பாக உள்ளது என்றும் மக்கள் ஆதரவு சிறப்பாக உள்ளது என்றும் மீண்டும் என்ஆர் தலைமையில் ஆட்சி அமைய மக்கள் ஆர்வமாக உள்ளனர் என்றும் தெரிவித்தார். மேலும் லாஸ்பேட்டை தொகுதியை என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக மாற்ற மக்கள் மிகுந்த ஆர்வமாக உள்ளனர் என்றும் தெரிவித்தார். மாண்புமிகு புதுச்சேரியுடைய முதலமைச்சர் மக்கள் முதல்வர் ரங்கசாமி அவருடைய ஆட்சியோடு இன்றைக்கு மனு தாக்கல் மிக சிறப்பாக நடந்தது. ஆகவே வருங்காலத்திலே அவருடைய நல்லாட்சியோடு மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் பட்டியலிட்டு நல்லாட்சி நடத்துவதற்கு உறுதுணையாக இருப்போம் என்று இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்னாருடைய ஆட்சி மீண்டும் தொடரும் என்பதில் மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரசுடைய கோட்டையாக மாற்ற வேண்டும் என்றும் மக்கள் மிக மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு இருக்கிறார்கள். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட ஒரே கட்சியை சேர்ந்த 2 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பது கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. OPS அணியில் இருந்த சமீபத்தில் திமுகவில் இணைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் திமுக வேட்பாளராக நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடுவதாக வேட்புமனு தாக்கல் செய்தார். இதே தொகுதியில் கடந்த தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த திமுக பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயனும் மீண்டும் போட்டியிட விருப்பம் தெரிவித்து வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். ஒரே தொகுதியில் திமுக சார்பில் 2 பேர் மனு தாக்கல் செய்திருப்பதால் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதனால் கட்சி நிர்வாகிகள் மற்றும் திமுக தொண்டர்கள் இடையே குழப்பம் நிலவி உள்ளது. கட்சி தலைமையகம் விரைவில் இறுதி முடிவை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மணவெளி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் சபாநாயகர் செல்வம் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணிகள் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் சபாநாயகர் செல்வம் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது பாஜக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயம் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணிகள் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயம் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வில்லியனூர் சப் கலெக்டர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் அமைச்சர் நமச்சிவாயம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சிலிண்டர் மற்றும் எரிவாயு பிரச்சனையை முன்வைத்த லெனின் துறை வித்தியாச பிரச்சாரம். புதுச்சேரி காமராஜர் நகர் சட்டப்பேரவை தொகுதியில் சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் வழக்கறிஞர் லெனின் துரை பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சிலிண்டர் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு பிரச்சனையை முன்வைத்து வித்தியாசமான முறையில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். அதன்படி அவர் மாட்டு வண்டியில் தொகுதி முழுவதும் ஊர்வலமாக சென்று மக்களின் கவனத்தை ஈர்க்க திட்டமிடப்பட்டுள்ளார். இந்நிலையில் சமீப காலமாக எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு மற்றும் கிடைக்காத நிலை காரணமாக பொதுமக்கள் கடும் சிரமம் அனுபவித்து வருகின்றனர். குறிப்பாக ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்கள் அன்றாட சமையலுக்கே சிக்கல் எதிர்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண அரசின் கவனம் தேவை என லெனின் துரை வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த ஊர்வலத்தின் மூலம் வீடுதோறும் சென்று மக்களின் குறைகளை கேட்டு அவற்றை தேர்தல் வாக்குறுதிகளில் பிரதிபலிக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். தேர்தல் சூழலில் இந்த வகையான பிரச்சார முயற்சி காமராஜர் நகர் தொகுதியில் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் தட்டாஞ்சாவடி மற்றும் காமராஜர் நகர தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தனர். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் கார்த்திக் குமாரி மற்றும் காமராஜர் நகர தொகுதிகளில் கௌரி ஆகியோர் வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்தார். அதன்படி அவர்கள் இன்று தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் இன்று வேட்புமனுவை இருவரும் தாக்கல் செய்தனர். அப்போது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சீட்டு மறுப்பு ஊசுடு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றிய அமைச்சருடன் பேச்சுவார்த்தை முற்றுகையிட முயன்றதால் ஹோட்டலின் இரு நுழைவாயிலை மூடி போலீசார் பலத்த பாதுகாப்பு.
புதுச்சேரி ஊசுடு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் சாய் சரவணகுமார். இவருக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் சீட்டு இல்லை என்று கூறப்படுகிறது. இதை அறிந்த சாய் சரவணன் தனது மனைவியுடன் ஒன்றிய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தங்கியிருக்கும் நட்சத்திர விடுதிக்கு வந்தார். இது குறித்த தகவல் அறிந்தவுடன் அவரது ஆதரவாளர்கள் ஹோட்டலை முற்றுகையிட உள்ளதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து வடக்கு பகுதி SP வம்சித்த ரெட்டி தலைமையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு ஹோட்டலின் இரு நுழைவு வாயிலிலும் பூட்டி ஆதரவாளர்கள் உள்ளே வராமல் இருக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சாய் சரவணன் மற்றும் அவரது நெருங்கிய ஆதரவாளர்கள் மன்சுக் மாண்டாவியிடம் பேசினர். கூட்டணி குறித்து பேசும் நேரத்தில் முதலமைச்சர் ஊர் சுற்றுவது அவரின் விளையாட்டுத்தனத்தை காட்டுகிறது. கூட்டணி வைத்தாலும் நல்லது, வைக்கவில்லை என்றாலும் ரொம்ப நல்லது. லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் பேச்சு. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடு குறித்து மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் பாஜக காங்கிரஸ் கட்சியினர் ஆலோசனை கூட்டம் இன்று தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. அங்கு வந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, கூட்டணி குறித்து பேசும் நேரத்தில் முதலமைச்சர் ஊர் சுற்றுவது அவரின் விளையாட்டுத்தனத்தை காட்டுகிறது. கூட்டணி வைத்தாலும் நல்லது, வைக்கவில்லை என்றாலும் ரொம்ப நல்லது. எதையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம். எங்கள் கட்சியை பார்த்து முதலமைச்சர் பயந்து விட்டார். சில முடிவுகள் எடுக்கும் போது முதலமைச்சர் விரைந்து சொல்ல வேண்டும். இந்த மாதிரி நேரத்தில் ஊர் சுற்றுவது சரி அல்ல என்று தெரிவித்தார். நாமினேஷன் தாக்கல் செய்யணும், அதுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க இப்ப சொன்ன மாதிரி நான் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா இருக்கோம். எங்களுக்கு எதுனாலும் ஒரு சீக்கிரம் சொல்லிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக சொல்லியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு நடத்த பேச்சுவார்த்தையில் ஏதோ முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்கப்பட்டது ஏதோ மத்திய அமைச்சர் ஏதோ வலியுறுத்திருக்காரா? நம்மளே வலியுறுத்தல. திரு சிஎம் அவர்கள் தான் சொல்லணும். அவர் இந்த மாதிரி நேரத்துல வெளியூர் போய் ஊர் சுத்திட்டு இருக்கிறது வந்து அவரோட இந்த ஒரு விளையாட்டுத்தனத்தை காட்டுது. அதை வெயிட் பண்ணுவோம். ஏன்னா அவர் வந்து சீக்கிரம் ஒரு முடிவை சொல்லிட்டாங்கன்னா அடுத்த வேலையை நாங்க பார்க்க ஆரம்பிக்கணும். நாங்களும் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கோம், எல்லாத்துக்கும் தயாரா இருக்கோம். இதனாலும் சந்திக்க ரெடி. முதலமைச்சர் உங்களை கூட்டணியில இருந்து வெளியேற்றணும்னு சொல்றாங்க. காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, வெளில என்ன சொல்றாங்கன்னா எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி அவர் கொஞ்சம் பயந்துட்டாருங்கிற மாதிரி சொல்றாங்க. அது என்னங்கிறது எனக்கு தெரியல. அது கூட இருக்கவங்க வெளில இருந்து மீடியால இருந்தா நியூஸ் வருது, என்னன்னு பார்ப்போம். நம்ம இப்ப எதுவும் சொல்ல முடியாது. புதுச்சேரி மடுகரையில் பகுதியில் கள்ள சந்தையில் விற்க 10 கேஸ் சிலிண்டர்கள் பதுக்கி வைத்திருந்த முதியவர் கைது செய்யப்பட்டார். புதுச்சேரி மடுகுறை பகுதியில் கள்ள சந்தையில் அதிக விலையில் விற்க வீடு உபயோக கேஸ் சிலிண்டர்களை பதுக்கி வைத்திருந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இதுகுறித்து கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சோதனை மேற்கொண்டனர். அப்போது விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 10 கேஸ் சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக மடுகுறை சேர்ந்த சாகுல் ஹக்கீம் 64 வயது என்பவரை போலீசார் கைது செய்தனர். நாடு முழுவதும் வணிக மற்றும் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர்களின் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் புதுச்சேரியிலும் கடந்த சில நாட்களாக சிலிண்டர் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி சில கள்ளச்சந்தையில் அதிக விலையில் சிலிண்டர்கள் விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு புகார்கள் கிடைத்துள்ளன. இதையடுத்து கேஸ் ஏஜென்சிகள் மற்றும் சந்தேகப்படும் பகுதிகளில் போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் சோதனை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தி உள்ளனர். முதலியார்பேட்டையில் தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் ஜான்குமார் என்ற வேட்புமனுவை தாக்கல் செய்தார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அமைச்சர் ஜெயக்குமார் இன்று தனது வேட்புமனுவை சாரத்தில் உள்ள துணை ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் தாக்கல் செய்தார். அப்போது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் இருந்தனர். காமராஜர் நகர தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து காமராஜர் நகர மக்கள் சேவை இயக்க செயலாளர் கோபி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி முழுவதும் போட்டியிட விருப்பம் தெரிவித்து பல்வேறு அரசியல் கட்சியினர் சுயேட்சை வேட்பாளர்கள் என பலரும் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகின்றனர். அந்த வகையில் காமராஜர் நகர மக்கள் சேவை இயக்கத்தின் செயலாளர் கோபி அவர்கள் தட்டாஞ்சாவடி ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலகத்தில் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சுயேட்சை வேட்பாளரான கோபி அவர்கள் காமராஜர் நகர தொகுதியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொகுதி மக்களுக்கு பல்வேறு நற்பணிகளை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. திருபுவனை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா அறிவிக்கப்பட்டு இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கான என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா அறிவிக்கப்பட்ட நிலையில்
இன்று வெளியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக திருபுவனை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடன் பேரணியாக கூறப்பட்ட வெளியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தடைந்தனர். பின்னர் முக்கிய நிர்வாகிகளுடன் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை வழங்கினர். தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் வாழ்த்து கோஷங்களுடன் வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வெளியனூர் சட்டமன்ற தொகுதிக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார். புதுச்சேரி வெளியனூர் சட்டமன்ற தொகுதிக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தனது வேட்புமனுவை வெளியனூர் தேர்தல் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக வெளியனூர் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து நூற்றுக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளுடன் பேரணியாக வந்த வெளியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உள்ள தேர்தல் துறை அலுவலக தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, தமிழக திராவிட மாடல் அரசு புதுச்சேரியிலும் வர வேண்டும் என புதுச்சேரி மக்கள் விரும்புவதாக, நிச்சயம் புதுச்சேரியில் திராவிட மாடல் ஆட்சி அமையும் எனவும் தெரிவித்தார். ஊசூடு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட கார்த்திகேயன் என்ற வேட்புமனு தாக்கல் செய்தார். நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் ஊசூடு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் போட்டியிடுகின்ற நிலையில் கோபாலன் கடை மாரியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் பேரணியாக சென்ற சாரம் பழைய கலெக்டர் ஆபீஸ் மனு தாக்கல் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பீடி இயக்கத்தின் தலைவர்கள், செயலாளர்கள், அனைத்து நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள், செயலாளர்கள் பல கலந்து கொண்டனர். உலக சிட்டுக்குருவி தினத்தை முன்னிட்டு சிட்டுக்குருவி உள்ளிட்ட பறவை இனங்கள் பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தும் வகையில் சிட்டுக்குருவி பாதுகாப்பு இயக்கம் சார்பில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் மண்குடவையிலான குண்டுகள் இலவசமாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி சிட்டுக்குருவி பாதுகாப்பு இயக்கம் சார்பில் கடந்த 18 ஆண்டுகளாக சிட்டுக்குருவி உள்ளிட்ட பல்வேறு பறவை இனங்கள் பாதுகாக்கும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு மற்றும் முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நாளை மார்ச் 20 சிட்டுக்குருவி தினத்தை முன்னிட்டு சிட்டுக்குருவி உள்ளிட்ட அனைத்து வகையான பறவைகளை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தும் வகையில் சிட்டுக்குருவி பாதுகாப்பு இயக்கம் சார்பில் மண் குடுவையிலான கூண்டுகள் இன்று 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதுகுறித்து சிட்டுக்குருவி பாதுகாப்பு இயக்க தலைவர் அருண் கூறும் பொழுது, கடந்த 18 வருடங்களாக சிட்டுக்குருவி உள்ளிட்ட பறவை இனங்களை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிட்டுக்குருவி பாதுகாப்பிற்காக இதுவரை 18,000 கூண்டுகள் வழங்கப்பட்டது. தற்போது அனைத்து வகையான பறவைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மரகூண்டிற்கு பதிலாக மண்குடவையிலான கூண்டுகள் வழங்கப்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்டார். சிட்டுக்குருவி உள்ளிட்ட பறவைகள் அழிவதற்கு செல்போன் தவறுகள் மட்டுமே காரணமல்ல, தற்போது வளர்ந்த மனிதர்களின் நவீன வாழ்க்கை முறையும் ஒன்றாகும் என்று தெரிவித்த அவர், நாளை புதுச்சேரியில் 4 இடங்களில் சிட்டுக்குருவி கூண்டுகள் வழங்கப்பட உள்ளது. தேவைப்படுபவர்கள் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 13,835 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 257 ரூபாய். புதுவையில் நீண்ட இழப்பிற்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதி. கூட்டணிகள் புதிய கட்சியாக லட்சிய ஜனநாயக கட்சி. தட்டாஞ்சாவடி மங்கலம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியை என்ஆர் காங்கிரஸ் கோட்டையாக மாற்றி காட்டுவோம். என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து உறுதி. நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுகவில் இரட்டை வேட்புமனு கட்சி நிர்வாகிகள் குழப்பம். கூட்டணி குறித்து பேசும் நேரத்தில் முதலமைச்சர் ஊர் சுற்றுவது அவரது விளையாட்டுத்தனத்தை காட்டுகிறது. லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் பேச்சு. புதுவையில் கள்ளச்சந்தையில் விற்க பதுக்கி வைத்திருந்த கேஸ் சிலிண்டர்கள். பதுக்கி வைத்திருந்த முதியவர் கைது.